சகோதரி வின்ஸ்லா ராணி, திருநெல்வேலி. என் பேர் வின்ஸ்லா ராணி. திருநெல்வேலி மாவட்டத்தில் பழையப்பேட்டையில் இருக்கோம். என் வீட்டுக்காரர் ஹோட்டலில் மாஸ்டராக இருக்காங்க. 2016 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 8 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 பேருமே மனசால் ரொம்ப நொடிஞ்சு போய் இருந்தோம். குழந்தை இல்லாதனால எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும். வீட்டில் சமாதானம் இருக்காது. நாங்கள் 2 பேருமே எப்பவும் அழுதுட்டு தான் இருப்போம். 2 பேருமே சில நேரம் பேசிக்கிட கூட மாட்டோம். அவங்க பாட்டில் இருப்பாங்க, நான் என் பாட்டில் ஒரு பக்கம் இருப்போன்ட்டு ரொம்ப வேதனையில் நாங்கள் 2 பேருமே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் என்னை யாருமே எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க. என் கணவர் எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க. 2 பேருமே தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் சொந்த பந்தங்களே எங்களை யாருமே எதுக்குமே அழைக்கவும் மாட்டாங்க. குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுனால வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதில்ல, யார்கிட்டையும் நான் பேசுகிறதில்ல. ரொம்ப டிப்ரெஷனில் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். வெளியே எங்கேயும் போக மாட்டேன். யாரையும் பார்த்து பேசவும் மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன். வீட்டுக்குள்ளே தான் நான் இருந்துகிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளைன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். எந்த குழந்தைனாலும் தூக்கி கொஞ்சம் எனக்கு ரொம்ப இது இருக்கும். ஆனால் யாரும் எடுத்து தரமாட்டாங்க. குழந்தை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப காயப்படுத்தி என்னை பேசிருப்பாங்க. குழந்தை இல்லாததுக்காக நாங்கள் போகாத ஆஸ்பத்திரியில் பார்க்காத டாக்டர்ஸ்லாம் இல்லை. எங்கே யார் எந்த டாக்டர்ஸை சொன்னாலும் நாங்கள் போவோம். மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க, ஸ்கேன் எல்லாம் கொடுத்துட்டு தான் வருவோம். ஆனால் அடுத்த மாதம் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், அதுக்கு அடுத்த மாதம் கன்ஃபார்ம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் எங்களுக்கு பணம் தான் விரயமாக ஆனதை தவிர எங்களுக்கு ரிசல்ட்டு எதுவுமே பாசிட்டிவாக எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் நாங்கள் சனி ஞாயிறு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நாங்கள் மொபைலில் பார்ப்போம். என்னென்னா கண்ணீரோட குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நாங்களும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், ஆனாலும் உம்மாலாத கூடாத காரியம் ஒன்றில், எல்லாமே உம்மாலே தான் கூடும். நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியத்தை தரணும் அப்படின்னு கண்ணீரோடு நாங்கள் ஜெபிப்போம். மோகனண்ணாவும் நல்ல கண்ணீரோடு குழந்தை பாக்கியத்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிப்பாங்க. நாங்களும் அழுது ஜெபிப்போம். இப்படி தொடர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நாங்கள் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்தார். 2023 நவம்பர் மாதம் நாங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட்டை பாசிட்டிவாக தந்தார். நாங்கள் ரொம்ப கணவன் மனைவியாக சந்தோஷப்பட்டோம். அதாவது கிடைக்காத ஒன்று வாழ்க்கையில் கிடைக்கல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும்ன்ட்டு நான் அன்றைக்கி ரொம்ப உணர்ந்தேன். இப்படி இருக்கும்போது 2024 ஆகஸ்ட் 30 ஏசப்பா எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுத்தாரு. அது பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் எனக்கு தந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சோத்திரம் அப்படின்ட்டு ரொம்ப அழுதேன். ஏன்னா எல்லோரும் முன்னையும் என்னை உயர்த்தி வச்சுட்டீங்க. என்னை தள்ளி வச்சவங்க முன்னாடி நீங்கள் என்னை கண்மலையாக நிறுத்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு சொல்ல முடியலை. ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன். இப்போ என் பையனை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவனை குளிப்பாட்டும் போது, அவனுக்கு ட்ரெஸ் மாற்றி விடும்போது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவனை முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்கள் இப்போ கல்யாண வீட்டுக்குனாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, நாங்கள் என் குழந்தையோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் குடும்பத்தில் சண்டை கிடையாது. நாங்கள் இப்போ குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். 8 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஏசப்பாக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.